டாக்டர் பாபு இருமலை இருதய நோய் நிபுணர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து பேசுகிறேன். என் கூட இருக்கிறவர் ஒரு அரௌண்ட் 60 years ஆஃப் ஏஜ். அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் கம்மியாக போகிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ ஏட்ரியல் வென்ட்ரிகல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் ஹார்ட் ரேட் வந்து 40 கீழே கூட போயிட்டு இருந்தது. அதனால் அவருக்கு பேஸ் மேக்கர், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கருவி, பேஸ் மேக்கர்ன்ற கருவி, அதுவும் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர் அப்படின்ற கருவி யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் 2 அறைகள், ரைட் ஏடிஎம் ரைட் வென்ட்ரிகல் இதயத்தில் இருக்கிற 2 அறைகள் டியூவல் சேம்பர் ஒயர்லெஸ் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கம்மியான ப்ரொசீஜர் தான் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில ஹாஸ்பிட்டல் தான் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சான்சஸ் வந்து யூஸ்வலாக ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சான்சஸ், காம்ப்ளிகேஷன்லாம் ரொம்ப கம்மி. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ப்ரொசீஜரே ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆகும். ஹாஸ்பிட்டல் ஒரு 24 to 48 hours, 1 நாள் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். மற்றபடி ஒன்றும் எந்த பெருசாக மேஜராக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது வந்து இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணால், பெரியவங்களுக்குலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்.